அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ், விழிப்புணர்வு சேனல் கோவிந்தராஜ் பாடி பில்டர் பேசுகிறேன். ஒரு சின்ன சிந்தனைக்காக ஒரு சில நிமிடம், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு முக்கியமான பதிவு தான் இது, யாரும் தள்ளி விட்றாதீங்க. இப்போ இந்த சில பேர் நம்ம பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க இந்த குரங்கு மரம் தாவது பற்றியா, அந்த மாதிரி தாவர புத்தி வச்சுக்காதீங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டா அது நிரந்தரமாக உயிர் போகிற வரைக்கும் உள்ள வரைக்கும் அதில் அங்கே இருக்கணும். அப்படி இல்லைன்னா எதுக்கு நீங்கள் பதவியாட்சியும் இது பதவியும் பணத்துக்கும் அந்த கட்சியை உங்களுக்கு பயன்படுத்திக்காது. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா அந்த கட்சிக்கு போய் வேலை செய்யுங்க. இல்லையா அவனுடைய குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி புள்ளி வளர்த்துன்னு அவன் ஜாதியை பொழிங்க. புரியுதா? அதை விட்டு தேவையில்லாத இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு அதை எனக்கு குரங்க அந்தானே தானே தாவறதுக்கு கொள்கை வேணையா, கொள்கை வேணும். இந்த இடத்துல கொள்கை வேணும். கொள்கை இல்லாதவன் அவன் மனுஷனுக்கே லாய்க்கு இல்லை. புரியுதா? எந்த கட்சியிலே ஏரியா, புரியுதா? பிஜேபியில் இருக்கட்டும், எந்த அவன் கட்சிக்கு தாய்க்கு துரோகம் பண்ணாலும் தாய் மண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாதியா. தாய் மண் என்னென்னா, ஒரு கட்சிக்கு போகிறோம்னா எதுக்கு? நீ பணத்துக்கும் அதுக்கு போறியா? அதுக்கு போகாத. மக்களுக்கு நன்மை செய்யணும்னு போகிறவன் கட்சியில் இருங்க. இல்லைன்னா அவன் வேலைக்கு அவன் பொண்டாட்டி புள்ளி பார்த்துட்டு தொழில் செய்ய போச்சுன்னு போய்யா. அவன் பதவி கொடுக்குறான், ஒருத்தன் காசு கொடுக்குறான், ஒருத்தன் இது கொடுக்குறானெல்லாம் போகக்கூடாது. ஏன் அதை சொல்ல வரேன்னா, இது பொதுவாக ஜென்ரலாக போடுறேன், எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்க சொல்கிறான். இதில் கொஞ்சம் இப்போ இதில் எதனா ஒரு பதவி கொடுப்பாங்களா, இதில் போனால் ஒரு சூட் கேஸ் கொடுப்பாங்களா, இதில் பணம் போனால் அதில் எதனா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்களா, அதில் போனால் எதனா வேலை போட்டு தருவாங்களா, இதெல்லாம் கட்சிக்கு எதெல்லாம் லாய்க் கிடையாது. புரியுதா? உண்மையாக ஒரு நேசிச்சு ஒரே கட்சியில் கூட ஜாதி உயிர் உள்ள வரைக்கும் இருங்க. இல்லைன்னா ஒதுங்கி போயிட்டே இருங்க. புரியுதா? நீ கட்சியில் வெளியே போயிட்டா பிஜேபிலாம் அழிஞ்சிடாது. புரியுதா? உன்ன மாதிரி 1008 பேர் நீ வந்தால் ஒருத்தன் சேர்த்தா 100 பேர் வரான். புரியுதா? அது அப்படியே போட மாநில கட்சி அது. புரியுதா? நான் கட்சிக்காக நான் சொல்ல வரல. எதில் போனாலும் உண்மையாக இரு. எந்த கட்சியில போ, அதை பற்றி எனக்கு தப்பு இல்லை. எந்த கட்சியில போய் எந்த கட்சியிலையும் போனால் இதில் உண்மையாக இரு. இதுலேருந்து அதுக்கு தேவை, இதுலேருந்து தாவனே அது மானம் கெட்டு போகிறது தான் வேலை. புரியுதா? அதுதான் நான் உண்மையாக சொல்லுவேன். எந்த கட்சியிலும் இருங்க, ஆனால் அந்த கட்சிக்கு உண்மையாக இருந்தால் அதில் போங்க. இல்லையானா வேலையை பார்த்துன்னு அவன் வேலையை செஞ்சுன்னு அவன் பொண்டாட்டி பள்ளி வளர்த்துன்னு போங்க. புரியுதா? எந்த கட்சிக்கான போ, நான் குறை சொல்ல. ஆனால் எந்த கட்சியில் போனாலும் ஜாதியை மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு போங்க. உங்களை வளர்த்துக்கலாம், உங்கள் பேரை வளர்த்துக்கலாம், உங்கள் குடும்பத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்ற வேறு போகாதீங்க. கட்சின்றது என்ன தெரியுமா? 4 பேர் நன்மையாக இருக்கிறதா கட்சி. அவன் 100 கட்சி இருக்கலாம், அது அப்புறம் விஷயம். மக்களுக்கு நன்மையாக இருக்கிறதுன்னா பிஜேபியில் இன்னைக்கு மோடி இன்னைக்கு எவ்வளோ வேலை ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பொண்டாட்டி பிள்ளைல தாய் சேர்த்து ஒரு மணி நேரம் கூட இல்லையா தூக்கின்னு போய் அடக்கம் பண்ணி நேராக கொண்டு போய் உடனே அவர் பொறுப்புக்கு போயிட்டார்ல. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுறது போயிட்டார். ஏன் எந்த கட்சியிலே அந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் சொல்லு? எந்த கட்சியில் இருக்கிறீங்க? தாய் சேர்த்தா உடனே வீடியோ, அந்த பக்கம் பாம்பு வெடிக்குது, என்னென்ன ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்குது, இதெல்லாம் வெடிக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி பந்தா பண்ணிக்கிறாரா நம்ம மோடிஜி? மக்களுக்கே உழைச்சி இன்னைக்கு ஒரு 26 பேரை நம்ம இந்தியன் எல்லாம் ஷூட் பண்ணிட்டான். இன்னைக்கு அது எவ்வளோ போராட்டம் பண்ணி, எவ்வளோ போராட்டம் மிலிட்ரிக்காரங்களுக்கு எவ்வளோ வேலை இன்னைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லு. இவ்வளோ தீவிரவாதியை அழிக்கிறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணி நம்ம செஞ்சுருக்கிறோம். நீங்கள் உள்ளாக்கிறவங்க இந்தான போகலாமா அந்தான போகலாம் தாவினெல்லாம் வாழாதீங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். தாய் துரோகம், தாய் மண்ணு துரோகம் பண்ணாத. இண்டியன் இருந்தா நேர்மையாக இருந்தா எப்பவுமே துரோகம் எவனும் பண்ணக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன், எந்த கட்சிக்கு நான் போயா அந்த கட்சிக்கு போனால் அதுக்கு விசுவாசம் மாதிரியா, இல்லைன்னா அது வாழறதோட செட் போயிடு. அந்த மாதிரி வாழக்கூடாது. புரியுதா? ஒரு கட்சியில் இருந்தால் அந்த கட்சிக்காக உயிரை கொடு, இல்லைன்னா செத்துருங்க. என்னத்துக்கு இருந்தாலும் 10 கட்சியில் மாறி ஏன் சாகுறீங்க சொல்லு? என்னத்து சாகுறீங்கன்றா? இதில் மாறின என்ன அள்ளி கொடுக்குறானா? அதில் 1 கோடி அதில் 1 கோடி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மரியாதையை காப்பாற்றிக்கிறதுங்க. புரியுதா? அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க பார்த்தியா நம்பி வராங்களா, அவங்களும் துரோகம் பண்ணாதீங்க. யாருன்னா போட்டோம், உனக்கு ஒருத்தனே கேட்டுறதுல 10 பேர் 100 பேரை சேர்த்து கேட்டுறாரு. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா யாராகட்டும் உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையாக அந்த இடத்துக்கு போனியா, அந்த இடத்துல விசுவாசமா இரு. அதில் 2 நாள் இதில் 2 நாள் அதில் என்ன வாழ்க்கை இது சொல்லு? என்ன வாழ்க்கை இது? நாய் கூட 4 வீட்டில் வாங்கி சாப்பிட்டு போயிடுது. மனுஷன் என்ன உண்மையாக வாழணும். புரியுதா? அது மாதிரி அது ஞாபகம் வச்சுன்னு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிஜேபியில் இருக்கிறவங்க நம்பாளுங்க, பொறுப்பில் வந்துருக்கிறவங்க, அவன் ராஜா, அவன் மந்திரி, அவன் பெரிய ஆள் சின்ன ஆள் மதிச்சா தானே அவன் இப்போ கட்சி விட்டு அவன் வெளியே போகிறான். அதுக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிறீங்க?
ஒரு மாவட்டத்தில் பொறுப்பு வந்துருக்கிறீங்களா, அது என்ன உங்களுக்கு பொறுப்புன்றா? நீ என்ன பெரிய டாட்டா பிர்லாவா? நான் என்ன சொல்கிறேன், யார் இருந்தாலும் சரி கட்சிக்கு உண்மையாக இருந்தால் இருங்க, வேலை செய்கிறதுக்கு ஒய்த்து வரலன்னா கிளம்புங்க, அவன் வேலையை போய் பாருங்க. உங்களை பார்த்தா அவன் நாடு வாழ்றதா? மோடி வாழ்கிறாரா? 1008 பேர் வருவான், 1008 பேர் சாகுவான், 1008 பேர் வருவான் கட்சியில். புரியுதா? உண்மையானவங்களுக்கு 1008 பேர் சொல்லாமே வரும். புரியுதா? பணம் கொடுத்து ஒன்றும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையை நேசிச்சு கட்சிக்கு போங்க, நல்லது பண்ணணும். இல்லைன்னா போய்த்துனா அவன் பொண்டாடி போல போய் வாழைங்க. எதுக்கே கட்சியில் போய் சும்மா அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? சொல்லு, தொழில் இருந்தால் தொழில் செஞ்சு போய்ங்க. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். யார் இருந்தாலும் தப்பு எடுத்துக்காதீங்க. அனைத்து கட்சிக்காருக்கும் இன்னைக்கு மனுஷிக்காரங்க எதனா தப்பு வச்சுருந்தா எல்லாருக்கும் மாலை நைட்டு வணக்கம். கோச்சிக்காதீங்க, நான் உண்மையாக தான் பேசுகிறேன். வணக்கம். ஜெய் ஹிந்த்.